நம்ம சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு பரோட்டாக்கு குக்கர் வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சிட்ருக்கு. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ மொக்கு. ஆயில் ஹீட் ஆனதையும் இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா காஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொடியாக வச்சுருக்கேன். நல்லா தாளிச்சுடுங்க. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கல்லுப்பு. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி வேகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டே இருங்க. அப்போ சீக்கிரமாக வேகும். நம்ம தக்காளி வேகிற வேப்பில் 1/4 மூடி தேங்காய் துருவல், 15 பல் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி நான் ஊற வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் உரலில் தான் வச்சு இடிச்சிட்டேன். நல்லா ஒரு நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிவிடுங்க. இஞ்சி போட்டு வாங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா மட்டும் போட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு புதினா போட்டால் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பைசஸ் எல்லாமே சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஊற்றிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றுறேன். இந்த சால்னாக்கு தண்ணி அதுங்கிறது ஊற்றிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்லேயே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்கு போட்டு குக்கர் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். லிட் போட்டு 3 விசிலாட்ட விட்டுடலாம். அப்போ தான் ஃபுல் பச்சை வாசமும் போகும். நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி குருமா இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எப்படி சால்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சப்பாத்தி பரோட்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.